தமிழ் மக்களுக்கு வணக்கம். கடலூரில் விரட்டி அடிக்கப்பட்ட உதவாநிதி. இதுவும் ஒரு நல்ல செய்தி தான். இப்போ ஒரு 3 நாட்களுக்கு முன்னர் நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வீடியோவ பகிர்ந்திருந்தேன். அதாவது நம்ம பொன்முடி ஓசி ஓசின்னு பேசிய அந்த பொன்முடிய சேற்றால் அடித்து விரட்டி அடித்த மக்கள் அப்படின்ற அந்த வீடியோவ நான் உங்களுக்கு பகிர்ந்திருந்தேன். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. என்னன்னாக்க கடலூருக்கு சென்ற துணை பொம்மை உதவாநிதியை விரட்டி அடித்த மக்கள். இந்த வீடியோவை பாருங்க. இந்த வீடியோவிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடியது என்னன்னாக்க, என்னையும் பாரு என் அழகியும் பாருன்னு அப்பனும் மகனும் இங்கே ஊர்வலம் வந்தால் இனியும் அதை நம்ப போவதில்லை மக்கள். மக்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள். இவர்கள் எத்தகைய ஒரு கொடூரமான ஒரு சிந்தனை கொண்டவர்கள், என்ன மாதிரியான ஊழல்களை செய்து கொண்டிருப்பவர்கள், இவர்களால் நமக்கு எந்த பயனும் இல்லை என்பதனை முழுவதுமாக மக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள். எப்படி 2019 2021 ஒரு செங்கலை காண்பிச்சு ஊரை ஏமாத்தலான்னு நினச்ச அந்த கதையெல்லாம் மலையேறி போய்விட்டது. இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு பொதுமக்களை பார்த்து, அதுவும் சாமானிய ஏழை எளிய மக்களை பார்த்து, நீங்கள் அண்ணாலங்காட்சியாக இருந்தாலும் ஏதோ வாயை கட்டி வயிற்றை கட்டி நீங்கள் வைத்திருக்கின்ற காதிலும் கழுத்திலையும் அணிந்திருக்கின்ற அந்த ஏதோ ஒரு குந்துமணி நகை, அந்த நகையை கூட கொண்டு போய் நீ அடமானம் வையே, நான் மூட்டு தரேன், நான் 40 நாளில் ஆட்சிக்கு வந்த உடனே மூட்டு தரேன்னு சொல்லி, நீட் கையெழுத்து முதல் கையெழுத்தாக இருக்கும் என்று சொல்லி, ஒரு மாணவியின் இறப்பின் மீது கேவலமான அரசியல் செய்து, அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க ஆட்சிக்கு வந்து இந்த நகையை அடமானம் வைத்தவர்களில் பெரும்பாலான